அன்பானவர்களே, என்னை விடுதலையாக்க யார் இருக்கா? ஐயோ, அந்த நோயில், இந்த வியாதியில் நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, என்னால் முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, உதரப்போக்கினால் 12 வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு ஸ்திரீ. அவள் பாருங்கள், ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டான். அவளுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். ஒருவேளை டாக்டரால் அவளை குணமாக்க முடியலை. டாக்டர்கள் தோற்று போனார்கள். அது மாத்திரமல்ல, பணம் தோற்று போயிடுச்சு. தன்னுடைய பணத்தினால் நம்மளை சுகமாக்க நினைச்சா பணம் தோத்துருச்சு. ஆனால் அவள் இயேசுவை தேடி வந்தா. இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. இப்போ அந்த ஷார்ட்ஸ், அந்த ரீல்ஸை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஒரு வாய்ப்பு இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் கொடுக்குற இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. பாருங்கள், நீங்கள் நினைக்கலாம், அதான் டாக்டர் தான் குணமாக்குறாங்களே, எவ்வளோ வியாதி, எவ்வளோ பெரிய பெரிய டாக்டர் குணமாக்குறாங்கன்னு நீ நினைக்கலாம். சரீரத்தை குணமாக்குவாங்க, ஆனால் உங்கள் ஆத்மாவை குணமாக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். உங்கள் உள்ளத்தில் இருக்கிற காயத்தை இயேசு மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் குணமாக்க முடியும். இயேசு உங்களை நேசிக்கிறார். காட் பிளஸ் யூ.